விஜய் கட்சிக்கு போறவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஒண்ணு சினிமா ரசிகர்களா இருக்கிறவங்க கட்டாயம் வந்து விஜய்க்கு போவாங்க. இப்ப புதுசா ஜென்சி இதான் ஓட்டு போடுறவங்க. 18 வயசுல இருந்து ஒரு 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு போடுவாங்க. ஏன்னா அவன் நடக்கிற ஸ்டைலு, ஒரு டான்ஸு, ஒரு பேசுறது எதார்த்தமா பேசுறது இதுங்கெல்லாம் அவங்களுக்கு புரியுமா இருக்கும். இதை தான் அவங்க வாட்ஸ்அப்ல அதை திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. திருப்பி 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 பார்த்து 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 அவன் மேலே ஒரு மோகம் இருக்கும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 5லேருந்து 10% ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 5லேருந்து 10% வந்து டேய் 3 கட்சியும் ஒன்றும் பண்ணலடா, சீமானுக்கு நம்ம ஓட்டு போட்டு பார்த்துட்டோம், சரி இந்த புதுசாக ஒரு ஆளுக்கு போடுன்ட்டு நம்ம இது பண்ணோம். இப்போ புதுசாக ஒரு படம் வந்தால் நம்ம கட்டாயம் போய் பார்க்குறோம் இல்லையா? ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் வந்துச்சுன்னா அங்கே போய் ஒரு தோசை சாப்பிட்றோம் இல்லையா? ஒரு புதுசாக ஒரு டீ கடை வந்துச்சுன்னா அது மலையாளி திறந்திருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஊருக்காரன் திறந்திருந்தாலும் அவன்கிட்ட ஒரு தடவை டீ குடிச்சு பார்ப்போமே பண்ணுறோம் இல்லையா? அது நம்மளோட இயல்பு. ஸோ அதனால் அந்த புதுசாக கட்சிக்காக ஓட்டு போடணுங்கிறது ஒரு 5லேருந்து 10% வந்து போடுவாங்க. 3வது, விஜய் உண்மையாகவே களத்தில் இறங்கி வேலை பார்த்தாருன்னா அவர் சொல்றது மக்களுக்கு புரியும். சீமான் எப்படி களத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 15 நாள் வேலை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து அதுல இருந்து 5லேருந்து 10% வரும். ஸோ ஒரு 30% ஓட்டு வாங்கணும்னா கட்டாயம் வந்து இது பாசிபிள் தான், சாத்தியம்தான். இதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் விஜயை பார்த்து பயப்படுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 1-2 தலைவர்கள் பயப்படுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தவிர வேற யார் இப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க ஏத்துக்கிறது தயாரா இருக்கிறாங்க. ஸோ விஜய் கையில தான் தமிழ்நாடோட எதிர்காலம் இருக்கிறது என்னோட கருத்து. இது எங்க கட்சிக்காரங்களே என்ன திட்டினாலும் திட்டுவாங்க, இருந்தாலும் எங்க கட்சியில அண்ணாமலையை வந்து அமுக்கி வச்சிருக்கிறாங்க. அதனாலேயே இந்த மாதிரி உள்ள வாக்குவாதங்கள்லாம் வருது. ஸோ இந்த திராவிட முன்னேற்ற கழகங்களோட தீய சக்திகளை ஒழிக்கணும்னா விஜய் வந்து சீமான் அளவுக்காவது உடைக்கணும். அதுதான் என்னோட கருத்து. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரடி தமிழகம்.